welcome to Day Channel. Last video la 11th standard volume 1 chapter 1 sets relations and functions la exercise 1.3 la first 3 sums பார்த்தோம். balance sums இந்த வீடியோல பார்க்கலாமா? அங்க fourth one, state whether the following relations are functions or not. If it is a function, check for one-to-oneness and non-to-oneness. If it is not a function, state why. So இதான் நம்மளோட question. First one என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if a is equal to a, b, c and f is equal to a, c, b, c, c, b. f from a to a. So இதான் நம்மளுக்கு question கொடுத்திருக்காங்க. So first given என்னன்னு பாருங்க, given f from a to a. So first நம்ம வந்து ஒரு mapping பண்ணிக்கலாம். a to a. a ல நம்மளுக்கு இருக்கிறது a, b, c. So இங்கேயும் a, b, c. mapping பாருங்க, a ல இருந்து c, b ல இருந்து c, c ல இருந்து b. ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸாக இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒன் டு நெஸ்ன்னு சொல்லணும். ஸோ ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் பியில் மேப்பிங் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இட் இஸ் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஒன் டு ஒன்னஸும் ஆன் டு நெஸ்ஸும் சொல்லணும். ஒன் டு ஒன்னஸ் சொல்லணும்னா இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் அங்கே ஒரே ஒரு எலிமெண்ட்டோட பேர் ஆகிருக்கணும். இப்போ ஆனால் பாருங்கள், ஏவும் பியும் சியோட பேர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒன் டு ஒன் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆன் டு சொல்லணும். ஆன் டு சொல்லணும்னா கோடொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் டொமைனில் ஒரு இமேஜ் இருக்கணும். ஆனால் இங்கே ஏங்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு இமேஜ் இல்லை, தட் இஸ் ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ வந்து நம்ம இதை ஆன் டுன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஏன் சொல்லலைங்கிற ரீசன் தெரிஞ்சிச்சிங்களா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதுறோம்னா, சின்ஸ் different elements of A does not have different images in A. Therefore, F is not one to one. அதே மாதிரி இதன் ஆன் டு இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம இப்படியும் சொல்லலாம். எப்படின்னா, கோடொமைன் என்னன்னு பாருங்கள். கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு ஏ, பி, சி. ஆனால் ரேஞ்ச் என்னன்னு பாருங்கள். ரேஞ்ச் வந்து எதுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். பிக்கும் சிக்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ டொமைன் கோடொமைன் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச், இம்ப்ளைஸ் இட் இஸ் நாட் ஆன் டு. ஓகேங்களா? அவ்வளோதான். இட் இஸ் நாட் ஆன் டூங்கிறத விட எஃப் இஸ் நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவாம்மா? அடுத்து இதில் செகண்ட் சப் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அண்ட் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எக்ஸ், எக்ஸ் கமா இசட், இசட் கமா எக்ஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் எஃப் இஸ் ஃப்ரம் x to x. ஸோ நம்ம வர கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு மேப்பிங் பண்ணிக்கலாம். x, y, z, x, y, z. x to x தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்லேருந்து y, எக்ஸ்லேருந்து z, zலேருந்து x. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் கோடொமைனில் இமேஜ் இருக்கணும். இங்கே ஒய்ங்கிற எலிமெண்ட்டுக்கு இமேஜ் இல்லை. ஸோ இது ஃபங்க்ஷனே கிடையாது ஃபஸ்ட்டு. அப்போ நம்ம இது ஃபங்க்ஷனே இல்லைன்னு சொல்லிடலாமா? எஃப் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் சின்ஸ் த எலிமெண்ட்ஸ் எக்ஸ் ஹாவ் டூ இமேஜஸ், நேம்லி ஒய் அண்ட் இசட். ஓகேவா? அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எலிமெண்ட்லேருந்து ரெண்டு இமேஜ் போகக்கூடாது. அப்படி இருந்தாலும் அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவாம்மா? ஸோ செகண்ட் ஒன் அவ்வளோதான். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4. ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4. பி இஸ் ஈக்குவல் டு ஏ, பி, சி, டி.
give a function from a to b for each of the following. ஸோ உங்களே வந்து மேப்பிங் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், neither 1 to 1 and nor R2. 1 to 1 இருக்கக்கூடாது, on 2ஆகவும் இருக்கக்கூடாது, பட் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், A B C D, சாரி இந்த பக்கம் 1 2 3 1 2 3 4 A B C D. 1 to 1ஆகவும் இருக்கக்கூடாது, on 2ஆகவும் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்க 1லேருந்து AB 1 to 1ஆக இருக்கணும்னா டொமைன்லேருந்து ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இமேஜ் போகணும், பி கோடொமைனுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டொமைனில் இருக்க 2 எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் கொடுக்க போகிறோம். பாருங்கள், 1லேருந்து ஏக்கு கொடுக்குறோம், 2லேருந்து ஏக்கு கொடுக்கலாம், 3லேருந்து சிக்கு கொடுக்கலாம், 4லேருந்து டிக்கு கொடுக்கலாம், எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ இதனாலே உங்களுக்கு வந்து இது 1 to 1 இல்லைன்னு ஆயிரும். ஸோ பிக்கு நான் மேப்பிங் பண்ணலை, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் டூவும் இல்லைன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர்மா. அதை நம்ம வந்து இதை எழுதிக்கலாம். எப்படி மேப்பிங் பண்ணணும், ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல. ஸோ லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1, A 2, A 3, C 4, D இப்படி இருந்ததுன்னா ஏன் ரீசனும் சொல்லிடுங்க. டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இன் A does not have different images in B. Therefore, F is not 1 to 1. Similarly, அப்போ வந்து ஆன் டூ இல்லைங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், டொமைன் கோடொமைன் வச்சு சொல்லி, டொமைன் ரேஞ்ச் வச்சு சொல்லிடலாமா. கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு ABCD. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ACD. Codomain is not equal to range. Therefore, F is not on 2. Second subdivision பாருங்க, not 1 to 1 and but 1 to 1 to 1 இருக்கக்கூடாது, ஆனால் ஆன் 2ஆக இருக்கணும். நம்ம அந்த கண்டிஷனே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா 1 to 1 இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா இங்கேயும் 4 எலிமெண்ட்ஸாக இருக்குது, இங்கேயும் 4 எலிமெண்ட்ஸாக இருக்குது. 1 to 1 போகும்போது எல்லா எலிமெண்ட்டுக்கும் இங்கே ஒரு இமேஜ் ஆகிடும். ஸோ 4 to 4 மேப்பிங் கரெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஆன் டூ 1 to 1 இல்லாமல் நம்ம ஆன் டூ சொல்ல முடியாது, ஆன் டூ இல்லாமல் 1 to 1 சொல்ல முடியாது. ஸோ இந்த 2 கண்டிஷன், தேர்ட் கண்டிஷனும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். 2 கண்டிஷனுமே வந்து நாட் பாசிபிள். ஸோ செகண்ட் ஒன்னுக்கு நீங்கள் எப்படி எழுதிக்கணும்னா, the function does not exist for not 1 to 1 but on 2. Since f from A to B, f is on to implies f must be 1 to 1. Since n of A is equal to n of B. இந்த கண்டிஷன்னால தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ஓகேங்களா? f is on 2 அப்படின்னாலே implies f must be 1 to 1 இருந்துரும். அதே மாதிரி தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒனுக்கு என்ன சொல்கிறாங்க, 1 to 1 but not on 2. ஸோ இதே தான் அதுக்கும் நம்ம கண்டிஷன் சொல்லணும். இதே தான் நம்ம அந்த கண்டிஷன் சொல்லணும். இதுக்கு என்ன சொல்லுவோம், இதே சேம் கண்டிஷன் தான். the function does not exist for 1 to 1 but not on 2. Since f from A to B, f is 1 to 1 implies f must be on 2. Since n of A is equal to n of B. Fourth condition பார்த்தீங்கன்னா 1 to 1 இருக்கணும் and on 2ஆகவும் இருக்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஏன் வந்து
செகண்ட் கண்டிஷனும் தேர்ட் கண்டிஷனும் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறோமா அந்த கண்டிஷன் நீங்கள் ட்ரூன்னு சொல்லிடுவோம். அவ்வளோதான். 1 2 3 4 ABCD. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டோட மேப்பிங் பண்ணிங்கனாலே on to 1 வந்துடும், on to வந்துடும். ஓகேவா? லெட் f from A to B defined by f is equal to 1 comma A 2 comma B C comma 3 comma C 4 comma D. Here different elements have different images, therefore f is 1 to 1. Also codomain is equal to range, therefore f is onto. That is f is 1 to 1 and onto. அவ்வளோதான். 5th one. 6th one பார்க்கலாம். 6th one பாருங்க. Find the domain of 1 by 1 minus 2 sin x. So f of x is equal to இதை வந்து நம்ம f of x ன்னு எடுத்துக்கலாம். f of x is equal to 1 by 1 minus 2 sin x னா when denominator domain அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேல்யூஸ் எல்லாம் எங்கே வரும் தான், அதான் டொமைன். அப்போ எப்போ வந்து இந்த வேல்யூ எப்போ வந்து இது ஃபங்க்ஷன் ஆகாது, நல்லா பார்த்துக்குங்க. ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு மட்டும் டொமைன் இதில் நீங்கள் என்ன எலிமெண்ட் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிடும். ஸோ அது பிரச்சனையே இல்லை. ஆனால் எப்போ இந்த டினாமினேட்டர் 0 ஆகுமோ அப்போ உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனே கிடைக்காது. இது 0 ஆனால் இது வந்து மற்றபடி 1 ஆனால் கூட உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனும் இருக்கும், ஒரு கோடொமைனுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கும். நம்மளை வந்து டொமைன் மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது எப்போ இது 0 ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு அந்த வேல்யூ மட்டும்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி டொமைனில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூ வந்து எப்போ 0 ஆகக்கூடாதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம்? 1 minus 2 sin x ஃபஸ்ட்டு ஈக்குவல்ஸ் டு 0ன்னு எடுத்துக்குங்க. அப்போது 2 sin x is equal to 1ன்னு வந்துடுமா? sin x is equal to 1 by 2 sin எப்போ 1 by 2 ஆகும்? sin pi by 6ல் நம்மளுக்கு ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து நீங்கள் ட்ரிக்னாமெண்ட்ரி இனிமேல் படிக்க போகும்போது இந்த ஃபார்முலா பற்றி தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. sin x is equal to sin alpha அப்படின்னா x is equal to n pi plus minus 1 power n into alpha n belongs to z இப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு n pi ப்ளஸ் மைனஸ் 1 power n. இங்கே ஆல்ஃபா இருக்க இடத்துல pi by 6 இருக்குது. ஸோ n belongs to z. இந்த ஒரு வேல்யூவை தவிர டொமைனில் நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ டொமைன் ஆஃப் f of x is r இந்த வேல்யூவை தவிர்த்து. ஸோ r minus n pi plus minus 1 power n into pi by 6 where n belongs to z. ஓகேங்களா? இதை தவிர்த்து நீங்கள் என்ன எலிமெண்ட் வேணும், என்ன நம்பர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நம்ம 6th one இது சொல்கிறோம். ஸோ 6th one அவ்வளோதான். 7th one பாருங்கள். 7th வந்து find the largest possible domain of the real valued function f of x is equal to root of 4 minus x square divided by root of x square minus 9. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? லார்ஜஸ்ட் டொமைன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நான் எல்லா வேல்யூஸும் போட்டு பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஸோ எக்ஸ் இஸ் எப்போ எக்ஸ் 0 ஆகும்? when x is equal to 2 f of x is equal to 0. அதே மாதிரி when x is equal to 3 f of x is equal to 0. சாரி, இதுக்கு வராதிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே 0, இது 0 ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனே இல்லைன்னு வந்துடும். ஸோ -2 போட்டாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 ஆகிடும். சரி, இதை 0 ஆக்காதீங்க. இதை 0 ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனே இல்லைன்னு வந்துடும். ஸோ டினாமினேட்டரை மட்டும் 0 ஆக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்னு பார்த்துக்கோங்க. அப்போது ஃபார் அதர் வேல்யூஸ் we get negative values.
கரெக்ட். இங்கே பாருங்கம்மா, 2 போட்டால் இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு 0 ஆயிடும். அதுவே நீங்கள் 3 போடுங்க, இங்கே 3 போடுங்க. 3 போட்டிங்கன்னா 9 வந்துடும். ஓகேங்களா? மேலே 9, இங்கே 9 போட்டால் 0, 3 போட்டால் இங்கேயும் 0 வந்துடும். ஸோ 3 கன்சிடர் பண்ணாதீங்க. வேறு எந்த 3யை விட்டுட்டு மற்ற எந்த வேல்யூ வேணாலும் போடுங்க. இப்போ 1 போட்டு பாருங்கள், சிம்பிளாக 1 போட்டு பாருங்கள். இங்கே வந்து என்ன ஆகும்? 1 ஸ்கொயர், 4 - 1 3, √3 வரும். கீழே பாருங்கள், 1 போட்டிங்கன்னா 1 - 9 -8 வந்துடும். ஸோ -8 வந்து வரக்கூடாது. ரூட்டில் வந்து மைனஸ் வேல்யூஸ் வரக்கூடாது. அது வந்து வரலாம், அது வந்து நீங்கள் இனிமேல் தான் படிக்க போகிறீங்க. வந்தால் என்ன பண்ணணுங்கிறது நீங்கள் இனிமேல் தான் படிக்க போகிறீங்க. ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் மைனஸ் வேல்யூஸ் வரக்கூடாது. அதனால வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வரனால இந்த ஸ்கொயர் ரூட் வந்து பாசிபிளே இல்லைன்னு சொல்கிறோம். வேல்யூஸ் இந்த SQRTனா ஸ்கொயர் ரூட் விச் இஸ் நாட் பாசிபிள். ஸோ எந்த 0, இப்போ பாருங்கள் 2வும் போடக்கூடாது. மற்ற எந்த வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வந்துடும். அப்போ டொமைன் என்னவாக இருக்கும்? நல் செட்டாக இருக்கும். ஓகேங்களா? டொமைன் என்னவாக இருக்கும்? நல் செட்டாக இருக்கும். அவ்வளோதாம்மா. மிச்ச சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.